இந்த சாப்டர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, MySQL queries பத்தி பார்க்க போறோம். ஸோ வந்து queriesல வந்துட்டு என்ன டைப்ஸ் ஆஃப் queries இருக்குது. ஸோ எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம், எப்படி அதை மேனிபுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்சர்ட் queries பத்தி பார்க்க போறோம். ஸோ எப்படி ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம் டேபிள்ல அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆஸ் யூசுவல் இதை நம்ம ஆல்ரெடி எல்லாம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். எதனால அப்படின்னு பார்த்தா நம்ம ஜஸ்ட் பேசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பே வந்துட்டு சில டேட்டாஸை இன்சர்ட் பண்ணி காமிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் செலக்ட் query. ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் டீப்பாக நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ எப்படி ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் வந்து அப்டேட் query. ஸோ ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி அதை அப்டேட் பண்ணுறது, சம் சேஞ்சஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் டெலிட் query. ஸோ எப்படி ஒரு டேட்டாவை எக்ஸாக்டாக ஒரு டேட்டாவை மட்டும் டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். தென் வேர் கிளாஸ். ஸோ இந்த வேர் கிளாஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இன்சர்ட் செலக்ட் அப்டேட் டெலிட் இந்த 4 ஆப்ரேஷன்ஸுக்குமே கண்டிப்பாக அந்த வேர் கிளாஸ் யூஸ் போடும். எதுக்காக அப்படின்னு பார்த்தா வந்து எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாமல் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை செலக்ட் பண்ணுறதுக்கோ அப்படிங்கிறப்ப டெலிட் பண்ணுறதோ அப்படிங்கிறப்ப வந்து எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. சப்போஸ் சம் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை டெலிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 500 மெம்பர்ஸோட ஒரு டேட்டா இருக்குது, அதில் 100 பேர் வந்து நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறப்போ வந்துட்டு அந்த 100 மட்டும் டெலிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 100 பேர் மட்டும் நம்ம ரெக்கார்ட்ஸில் தேவையில்லை, அவங்க ஓல்டு டேட்டா. ஸோ அப்படின்னு நம்ம கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறப்போ ஸோ அந்த ஓல்டு டேட்டாக்கு வந்து நம்ம வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு 500 டேட்டாஸ் இருக்குது. அந்த 500 டேட்டாஸில் 100 பேர் மட்டும் அவுட் டேட்டட், அவங்க வந்து ரொம்ப வருஷமாக வந்து அந்த ஒரு டேட்டா வந்து அதை அப்டேட் பண்ணல, ஸோ அவங்க தேவையில்லை அப்படிங்கிறப்போ வந்துட்டு இந்த வேர் கிளாஸில் வந்துட்டு பர்டிகுலர் டைம் பீரியடை மட்டும் வச்சு அந்த வேர் கிளாஸ் கண்டிஷன் செக் பண்ணி அது ட்ரூ ஆனதுக்கப்புறம் தான் டெலிட் பண்ணிக்கலாம். லைக் கிளாஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு ஒரு 100 டேட்டாஸ் இருக்குது. 100 டேட்டாஸில் வந்து ஒரு பர்டிகுலர் நேம் மட்டும் நமக்கு தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு ஜான் அப்படிங்கிற வேர்டில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு நேம் மட்டும் எனக்கு தேவையில்லை. பட் அந்த அவங்க எப்படி இதை டெலிட் பண்ணுறது எனக்கு தெரில, பட் அவங்க ஃபுல் நேம் எனக்கு தெரில அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜான் வில்லியம்ஸ் அப்படின்னு இருக்குது, இல்லை வந்து ஜான் வில்லியம்ஸ் சம் ஸ்மித் அப்படின்னு ஒரு பெரிய பேர் இருக்குது. அந்த பெரிய பேர் ஃபுல்லாக எனக்கு தெரில, எனக்கு ஒரு பர்டிகுலர் வேர்டு மட்டும் தான் தெரியுது அப்படிங்கிறப்போ வந்துட்டு இந்த லைக் கிளாஸ் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை டெலிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கேட்கலாம், இப்போ வந்துட்டு நம்ம வெப் டெவலப்மெண்ட் அதாவது PHP தானே பார்த்தோம், திடீர்னு MySQL வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா பேஸ் ஓரியன்டாக இருக்குது, இதுக்கும் வெப்புக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் வந்து ஒரு தியரட்டிக்கல் அப்ரோச் தான். அதாவது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி அப்புறம் தென் வந்து ஒரு வெப் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை டைப் பண்ணோம், அதை வந்து நம்மளே டைப் பண்ணி ஃபீட் பண்ணி இன்சர்ட் பண்ணி டெலிட் பண்ணோம். ஸோ இதுக்கும் வெப்புக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இப்போ உங்களுக்கு அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சதுக்கப்புறம் ஸோ நம்ம பார்க்குற எல்லாமே வந்துட்டு இன்சர்ட் செலக்ட் இது எல்லாமே வந்து நம்ம ரியல் டைமில் அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த ஃபைனல் சாப்டரில் வந்து நம்ம ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறப்போ இந்த SQL queries MySQL queries நம்ம PHP யூஸ் பண்ணுற செஷன்ஸு குக்கீஸு ஸோ எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி தான் வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து தியரட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ண வேணாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம லாஜிக்கலாக அப்ளை பண்ணுறதுக்கு ரியல் டைமாக அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் query வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம லாகின் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதுலேருந்து நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ வந்து நியூ ஒன் அப்படிங்கிற டேட்டாபேஸ் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இருக்கிற டேபிளை ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ ஃபர்தராக ஃபஸ்ட்டு டேபிள்லேருந்து நம்ம அதை ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு டேபிளே நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட். ஸோ எப்போவுமே டேபிள் நேம் மென்ஷன் பண்ணுறப்போ வந்து ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. சப்போஸ் நமக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறப்போ வந்து நம்ம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் நம்ம இதிலே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வேணும் அப்படி இல்லைனா எனக்கு ஃபர்தராக நான் தேவையானது மட்டும் நான் ஆட் பண்ணிக்குவேன் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட் 0 இல்லை 1 அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையானது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம திருப்பி நமக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று வேணும் அப்படின்னா 2 கொடுத்து கோ கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 காலம்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகிடும். ஸோ ஸ்டூடெண்ட் ரெக்கார்டில் வந்துட்டு ஃபஸ்ட் எப்போவுமே வந்து இனிஷியலாக வந்து ஐடி அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஐடிங்கிறத மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இன்டீஜர். ஸோ லென்த் வந்து நம்ம ஒரு 3 கொடுத்துக்கலாம். ஸோ 3 இன்டீஜர்ஸ் அதாவது வந்து 000 3 0 டைப்ஸ் வர வரைக்கும் இதை மென்ஷன் ஆகும். ஸோ இதில் வந்து இண்டெக்ஸில் வந்து ப்ரைமரி அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ ப்ரைமரி கொடுத்து கோ கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேம். ஸோ ஸ்டூடெண்ட் நேம் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட் நேம் வந்துட்டு வேர் கேர் அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ 20 அப்படிங்கிறது கொடுக்கலாம் லென்த்து. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ரோல் நம்பர். ஸோ ரோல் நம்பர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ரோல் நம்பர் வந்து இன்டீஜர். ஸோ இதுவும் வந்து 3 டிஜிட்ஸ்குள்ளே கொடுத்துக்கிறோம். தென் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று வேணும் அப்படிங்கிறப்ப இங்கே 1 காலம்ஸ் கொடுத்து கோ கொடுக்குறோம். ஸோ கோ கொடுத்தோடனே அடுத்து வந்துட்டு மார்க்ஸ் அப்படின்ற ஒரு டேப் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து இன்டீஜர். ஸோ இன்டீஜரில் வந்து 2. ஸோ மேக்ஸிமம் 2 இல்லை சப்போஸ் 100 அப்படின்னா 3 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இது கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம இதோட ப்ரிவியூ SQL ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த queries இருக்குது. ஸோ கிரியேட் டேபிள். ஸோ இந்த queries இருக்குது. கிரியேட் டேபிள் நியூ ஒன் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் அந்த ஐடி நம்பர். ஸோ இந்த லாஸ்ட்டில் query பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரைமரி கீ ஐடின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ பிரைமரி கீ என்னன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி பார்த்த மாதிரி இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டான ஒரு கீ. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த எல்லா டேட்டாவும் டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த பிரைமரி கீ வந்து ஒரு யூனிக் கீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து AI ஆட்டோ இன்க்ரிமெண்ட் நம்ம வந்து டிக் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து
நெக்ஸ்ட் டைம்ஸ் டேட்டாஸை ஃபீட் பண்ணுறப்போ வந்து இந்த வேல்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம 4 டேட்டாஸ் இருக்கிற ஒரு இதை பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சேவ் கொடுக்குறோம். ஸோ சேவ் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட ஸ்கீமா நமக்கு தெரியுது. அதாவது வந்து இதோட ஃபுல் டீடைல்ஸ் நமக்கு இந்த ஸ்கீமாவில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஃபார் ஐடி அப்படிங்கிற ஆப்ஷனும் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ அந்த ஸ்டூடெண்ட் ரெக்கார்டை நம்ம கிளிக் பண்ணுறப்போ வந்துட்டு இந்த டீடைல்ஸ் நமக்கு தெரியும். ஸோ ஐடி, நேம், ரோல் நம்பர் அண்ட் மார்க். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை. ஸோ அதனால் பிளாங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்செட் queries வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இன்செட் query வந்து 2 டைப்ஸாக யூஸ் பண்ணலாம். as usual டேரெக்டாக இங்கே இருக்க SQL நம்ம queries யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஈஸியாக இருக்கிறப்போ வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் இல்லாமல் நம்ம டேரெக்டாக இந்த யூஐலேயே நம்ம வந்து MySQL queries வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்செட் into ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிற டேபிளில் போட்டாச்சு. ஸோ வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸ் இப்போ நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வேல்யூஸ் வந்து ஐடி வந்து ஃபஸ்ட்டு மட்டும் 1 அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நேம். ஸோ நேமில் வந்துட்டு ஒரு blank நேம் ஃபஸ்ட்டு ஒரு ஜான் அப்படிங்கிற ஒரு நேம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ரோல் நம்பர் வந்து 1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ 01 அப்படிங்கிற நம்ம கொடுத்துக்கலாம். தென் வந்து மார்க்ஸ் வந்து 70% அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸிட் கொடுக்குறோம் அப்படின்னா கோ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரோ எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ திருப்பி ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டேட்டாஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் டேட்டாஸ் நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு மெத்தட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்சர்ட் மெத்தட்ஸ் நம்ம தான் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த SQL query எழுதி அதை இம்போர்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம demo.sql. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் இன்செட் queries மட்டும் எழுத போகிறோம். நமக்கு கிரியேட் டேட்டாபேஸோ இல்லை கிரியேட் டேபிளோ எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல வந்து இன்செட் into ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி ஸோ இதுக்குள்ளே வந்து வேல்யூஸ் வேல்யூஸ் யூஸ் பண்ணி ஸோ வந்து ஃபஸ்ட் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்து 1 கொடுத்ததுனால திருப்பி இதுக்கப்புறம் வந்து நம்ம டேட்டா வந்து ஐடிக்கு இன்செர்ட் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக நேம்ல இருந்தே நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேமில் வந்துட்டு வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் நம்ம ஆட் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் வந்து அவனோட ரோல் நம்பர் 2 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ 02 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் வந்து மார்க்ஸ் வந்து ஒரு 60% அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நமக்கு வந்துட்டு மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறனால ஒரு 3 டைம்ஸ் இதை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நேம்ஸ் மட்டும் நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ வில்லியம்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்பர்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டீவ், அடுத்து வந்துட்டு பில்ஸ். ஸோ இப்படியே 4 டைப்ஸ் ஆஃப் நேம்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். தென் ரோல் நம்பர்ஸ் வந்து 3, 4, 5 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ பர்சன்டேஜ் வேல்யூஸ் வந்துட்டு ஒரு 50, 75 அண்ட் 90. ஸோ ஒரு ரேண்டம் டேட்டா நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த demo.sql எக்ஸ்போர்ட் பண்ணோடனே நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டேபிள் கிரியேட் பண்ண தேவையில்லை. பட் அது எக்ஸிக்யூட் ஆகிறப்போ வந்துட்டு எந்த இடத்துல போய் இந்த டேட்டா இன்சர்ட் ஆகணும் அப்படிங்கிற நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் நியூ ஒன் அப்படிங்கிற டேட்டாபேஸ் query, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ யூஸ் நியூ ஒன் அப்படிங்கிற query. ஸோ யூஸ் நியூ ஒன்னா யூஸ் நியூ ஒன் அப்படிங்கிற டேட்டாபேஸை யூஸ் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிற டேபிளுக்கு போகணும். ஸோ இப்போ இந்த query எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இம்போர்ட் ஆப்ஷன்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இம்போர்ட் ஆப்ஷன்ஸில் சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் அண்ட் டெமோ SQL நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கோ அப்படின்னு கொடுத்தா நமக்கு என்ன அவுட்புட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சம் எரர்ஸ் வந்து இருக்குது. குட் நாட் டசன்ட் மேட்ச் த வேல்யூ கவுண்ட் அட் ரோ 1. ஸோ வேல்யூ கவுண்ட் வந்து நமக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னு வருது. ஸோ என்ன ஃபஸ்ட் இந்த டேட்டாஸ் இன்சர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு இது இன்சர்ட் ஆகலை. ஸோ வந்து திருப்பி நம்ம இது என்ன எரர் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா அகைன் இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கோ கொடுத்தாச்சு. இப்போ வந்து இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் வேல்யூஸ். ஸோ காலம் கவுண்ட் டஸ் நாட் மேட்ச். ஸோ வந்து 4 காலம்ஸ் இருக்குது, நம்ம 3 தான் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அந்த ஐடிங்கிற காலம்க்கு வந்து பிளாங்காக ஒன்று லீவ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பிளாங்காக ஒன்று நம்ம கொடுக்குறோம். ஸோ வந்து ஜஸ்ட் ஸோ வெறும் செமிகாலன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் பிளாங்காக கொடுக்குறோம். ஸோ இப்போ என்ன அவுட்புட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அகைன் இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ சூஸ் ஃபைலில் வந்து டெமோ SQL கொடுக்குறோம். ஸோ கோ. ஸோ ஸ்டில் நமக்கு அந்த எரர் அக்கர் ஆகிருக்கு. ஸோ நம்ம டபுள் கார்ட்ஸ் கொடுத்து நமக்கு ஸ்டில் எரர்ஸ் வந்திருக்கு. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ கரெக்டாக வேல்யூஸ் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த டபுள் கார்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு இன்னொரு இன்சர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ரெக்கார்டில் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் வேல்யூஸ். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட் நேம். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம் எக்ஸாக்டாக அதோட நேம்ஸ்.
ஸோ நேம், ரோல் நம்பர் அண்ட் மார்க்ஸ். ஸோ இதுதான் வந்து அந்த ரெக்கார்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நேம், ரோல் நம்பர் அண்டு மார்க். ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்டாக அது வந்து மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ரிட்ரை பண்ணி ஸோ பேஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். அகைன் நம்ம இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு போயாச்சு. ஸோ சூஸ் ஃபைல், ஸோ இன்சர்ட், சூஸ் ஃபைல் அண்ட் demo.sql. ஸோ இப்போ நம்ம கோ கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் டேட்டா ஈஸியாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ அதோட எக்ஸிக்யூஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஸோ ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறனால 2 3 4 5 அப்படிங்கிறது இன்செர்ட் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டில் பண்ண மிஸ்டேக்னால நமக்கு இந்த 0 ஆட்டோமேட்டிக்காக இன்செர்ட் ஆயிடுச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தா ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டில் ஃபஸ்ட் வேல்யூ 0. ஸோ இந்த டேட்டா நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம மார்க் பண்ணி டெலீட் கொடுத்தா நமக்கு இது டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம டெலீட் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த செலக்ட் queries பற்றி பார்க்கலாம். ஸோ செலக்ட் queries எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம இருக்க டேட்டாவை ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல டேட்டா பேஸ் வந்துச்சு. அகைன் நம்ம இந்த SQL அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு இங்கே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிற query இருக்குது. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ண என்ன அவுட்புட்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கொடுத்தோடனே ஜஸ்ட் வந்து நமக்கு இந்த ரோஸை வந்து டேரெக்டாக ஷோ பண்ணிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து சம் டிஃபிகல்ட்டிஸ் வந்து நம்ம வந்து டெக்னிக்கலாக எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக்ல நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தாட்ஸ் வந்தது அப்படின்னா ஸோ அகைன் இப்போ வந்து நம்ம கன்சோலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கிளிக் பண்ணியாச்சு. ஸோ MySQL போனவொடனே வந்துட்டு MySQL கன்சோல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ என்டர் பாஸ்வேர்ட். ஸோ இந்த இடத்துல வந்து அகைன் யூஸ் நியூ ஒன் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். ஸோ வந்து டேட்டா பேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சேம் அந்த அப்படியே யூஐயில் வர்றது எல்லாமே வந்துட்டு நமக்கு எக்ஸாக்டாக அந்த கன்சோல் அவுட்புட்லேயும் வந்திருக்கு. ஸோ ரொம்ப நீங்கள் அதிகமாக கற்றுக்கணும், MySQL வந்து நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் GUI விட மோஸ்ட்லி ப்ரெஃபரபிள் வந்துட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் தான். ஸோ எதுக்காக அது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா வந்து நமக்கு queries அதிகமாக ஞாபகம் இருக்கும். ஸோ கிளிக் அண்ட் ட்ராக் யூஸ் பண்ணாமல் நம்ம ஜஸ்ட் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப queries ஞாபகம் வரும். உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு GUI ப்ரெஃபர் பண்ணாமல் கமாண்டை ப்ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ எதுக்காக இந்த கமாண்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ இப்போ நீங்கள் PHPயில் வந்து இம்போர்ட் பண்ணுறப்ப PHP MySQL கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுறப்ப மோஸ்ட்லி கமாண்ட்ஸ் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த GUI வந்து ஹெல்ப் பண்ணினாலுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாலுமே வந்துட்டு கமாண்ட்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த GUI இல்லாமல் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு செலக்டில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செலக்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த செலக்ட் வந்து எப்படி வந்து வேர் கிளாஸோட கம்பைன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இன்செர்ட் அண்ட் செலக்ட் query இது ரெண்டுமே பார்த்துருக்கோம். ஸோ இன்செர்ட் அண்ட் செலக்டில் வந்துட்டு இப்போ வந்து அப்டேட் டெலிட் ரெண்டுமே விட்டுட்டு இப்போ வேர் அண்ட் லைக் கிளாஸ் வந்து எப்படி செலக்டில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எதுக்காக அந்த வேர் அண்ட் லைக் கிளாஸை வந்துட்டு நம்ம அப்டேட் அண்ட் டெலிட்டை விட்டுட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ செலக்ட் queryலே வந்துட்டு வேர் அண்ட் லைக் கிளாஸ் சேர்ந்து ஒர்க் ஆகிறப்போ வந்துட்டு உங்களுக்கு செலக்ட் ஈஸியாக புரிஞ்சிடும். தென் வேர் அண்ட் லைக் கிளாஸும் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வேர் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ வந்து நம்ம GUI யூஸ் பண்ணாமல் வந்து ஸோ ரெண்டுலேயும் சேம் கண்டிஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். சேம் ரோஸ் தான் ரிப்பீட் ஆக போகுது, டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே இப்போ நம்ம ஒர்க் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு வேர் கிளாஸ் வந்து எப்படி இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் வேர் ரெக்கார்ட் வேர் ஐடி ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறப்போ ஐடி ஈக்குவல் டு 1னா வந்து ஸோ 1 அப்படிங்கிற ஐடி இருக்கிற டேட்டா மட்டும் ரிட்டர்ன் பண்ணு அப்படிங்கிற கண்டிஷன் வந்து இதில் ட்ரூ ஆகிடுக்கு. ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு டேட்டா மட்டும் ரிட்டர்ன் ஆகிடுக்கு. ஸோ இன்னொரு கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஐடி ஈக்குவல் டு 1 அண்ட் இல்லைனா வந்து ஐடி கிரேட்டர் தென் 3 அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கரெக்டாக அந்த ஐடி 3க்கு அப்புறம் இருக்கிற 4 and 5 டேட்டா நமக்கு வந்து ஈஸியாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதே ஐடி மாதிரி வேற ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ வேர் மார்க் ஈக்குவல் டு 60 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ கொடுக்குறப்ப வந்து நமக்கு என்ன 60 மார்க்ஸ் யார் வாங்கியிருக்காங்களோ அந்த டேட்டா மட்டும் நமக்கு எக்ஸாக்டாக டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எப்படி வந்து நம்ம வந்து வேர் கண்டிஷன்ஸை வந்து ரெண்டு வேர் கண்டிஷன்ஸ் ட்ரூ பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேர் மார்க்ஸ் ஈக்குவல் டு 60 அண்ட் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஃபில்ட்ரேஷன். ஸோ மார்க்ஸ் வந்து 60யோட அதிகமாகவும் இருக்கணும் அண்ட் ஐடி வந்து கிரேட்டர் தேன் 3ஆகவும் இருக்கணும். ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டு அவுட்புட்ஸ் நம்ம கரெக்டாக கிளியராக கிடச்சிருக்கு. அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் ட்ரூ ஆகிருக்கு, தென் வந்து செகண்ட் கண்டிஷனும் ட்ரூ ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆனால் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ 1 ஐடியில் இருக்கிறவங்களுக்கு வந்து 60 மார்க்ஸ் அபவ் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடி கிரேட்டர் தென் 1 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து ஐடி கிரேட்டர் தென் 1 இல்லாமல் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற கண்டிஷன் கொடுக்கலாம். ஸோ வந்து
எக்ஸாக்டாக ஸோ கிரேட்டர் than 16 ட்ரூ ஆகிடுக்கு, தென் ஐடி ஈக்குவல் டு 1 ட்ரூ ஆகிடுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இதை லெஸ் தென் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஸோ வந்து எம்டி செட். ஸோ வந்து இந்த ரெக்கார்டில் யாருமே இல்லை. ஸோ ரெண்டுமே வந்து இதர் ஒன்று இல்லை ஒன்று ஃபால்ஸாக இருக்கனால வந்துட்டு நமக்கு இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ இந்த அண்டுக்கு பதிலாக ஆர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ என்டர் அடித்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு வந்து ட்ரூ ஆயிடுச்சு. பட் வந்து ஐடி இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ வந்து எப்படின்னா ரெண்டு கண்டிஷன்ஸுமே ட்ரூ ஆனதுனால நமக்கு வந்து ரெண்டு டேட்டாவே டிஸ்பிளே ஆயிடுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து மார்க் லெஸ் தென் 50. ஸோ அது வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. தென் வந்து செகண்ட் வந்து ஐடி ஈக்குவல் டு 1, அது வந்து ஃபர்ஸ்ட் ஜான் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ ஆர் கண்டிஷனில் வந்து எய்தர் 1 ட்ரூவாக இருந்தாலும் சரி ஃபால்ஸாக இருந்தாலும் சரி அந்த டேட்டா வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வேர் கிளாஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து லைக் கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இடத்துல வந்து எனக்கு வந்து ஏங்கிற நேமில் வந்துட்டு எனக்கு ஏல யார் யார் இருக்காங்களோ அந்த டேட்டா மட்டும் எனக்கு ஃபில்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தெரியணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் வேர் இல்லைன்னா லைக் அப்படிங்கிற கமாண்ட். ஸோ லைக்குக்கு முன்னாடி எது லைக் அப்படின்னு வரணும். ஸோ நேம் லைக். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ நேம் லைக் ஏ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து சம் எரர்ஸ் அக்கர் ஆகிருக்கு. ஸோ லைக் கமெண்ட்டில் வந்து சின்டாக்ஸ் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தா ஸோ லைக்குக்கு முன்னாடி இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் வரணும். ஸோ அதனால தான் வந்து நமக்கு இந்த எரர் அக்கர் ஆகிருக்கு. என்ன மிஸ்டேக்ஸ் ஜஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட். ஸோ இந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா நேம் லைக்னு டேரெக்டாக கொடுத்துட்டோம். பட் வந்து இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்கல. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் வேர் நேம் லைக். ஸோ இதான் வந்து இப்போ கரெக்டான கண்டிஷன். ஸோ எதுக்கு அப்படின்னா ஸோ நம்ம கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வேர் நேம் லைக்னு கொடுத்து ஸோ இந்த சிங்கிள் குவார்ட்ஸுக்குள்ளே வந்து ஜஸ்ட் நம்ம மாடுலஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு எக்ஸாக்டாக இல்லைனாலும் நமக்கு வந்து இந்த வேர்டு வந்து எங்கேயோ ஒரு வேர்டில் ஏதோ ஒரு இடத்துல இருந்தாலும் அது மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாடுலஸ் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ செமிகோலன் கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து எம்டி செட் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ எதுக்காக அப்படியே எம்டி செட் ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஸோ இந்த இடத்துல ஒரு பர்சன்டேஜ் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன அவுட்புட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா வந்து இந்த ஏ வந்து அந்த நேமில் எந்த இடத்துல இருந்தாலும் அது டிஸ்பிளே பண்ண அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். சப்போஸ் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் அது வேணும் அப்படின்னா வந்து ஏ பர்சன்டேஜ் முன்னாடி இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஏ இருக்கிற மட்டும் ரெக்கார்டு மட்டும் தான் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து இன்செர்ட் query பார்த்தோம், செலக்ட் query பார்த்தோம். ஸோ இந்த செலக்ட் queryல வந்துட்டு நம்ம ஸ்டார் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கல. ஸோ ஸ்டார் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து நம்ம எல்லா டேட்டாவுமே எனக்கு டிஸ்பிளே ஆகணும், எல்லா ரோஸுமே எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத ஸ்டார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். இல்லை எனக்கு நேம் மட்டும் டிஸ்பிளே ஆனால் போதும் அப்படின்னா வந்து செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிற நம்ம கொடுத்தா போதும். ஜஸ்ட் அந்த நேம்ஸ் மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுலேயும் நம்ம கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், தென் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்டேட் கமாண்ட்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் query. ஸோ இந்த அப்டேட் query எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து சப்போஸ் நமக்கு வந்து எனக்கு ஒரு ஃபீல்டு வந்து ஆல்டர்னேட் பண்ணணும், எனக்கு அதோட டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணணும், இல்லை வந்து அதோட உள்ள இருக்க வேல்யூஸ் எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறப்போ வந்துட்டு இந்த அப்டேட் query யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அப்டேட் queryல செட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த செட்டுங்கிற கமாண்ட் தான் வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணி வைக்கும். இப்போ ஒரு சின்ன சேஞ்ச். ஸோ நமக்கு வந்து ஆல்பர்ட் அப்படிங்கிறவரோட மார்க் வந்து 70 அப்படின்னு மாற்றணும். ஸோ எப்படி இந்த அப்டேட் query யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அப்டேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு அப்டேட் டேபிள் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட். ஸோ ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிற நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து செட் மார்க் ஈக்குவல் டு 70. ஸோ வில்லியம்ஸோட மார்க் வந்து இப்போ நமக்கு 16 இருக்குது. ஸோ அந்த வில்லியம்ஸ் மார்க்கை சேஞ்ச் பண்ணலாம், இல்லை வந்து ஆல்பர்ட் மார்க்கை வந்து 60 அப்படின்னு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செட் மார்க்ஸ் ஈக்குவல் டு 17 சொல்லி வில்லியம்ஸ்க்கே சூஸ் பண்ணலாம். ஸோ செட் மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு 70 வேர் நேம் ஈக்குவல் டு வில்லியம். ஸோ இப்போ இந்த query எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம செமிகோலன் கொடுக்கணும். ஸோ அகைன் நமக்கு சம் சின்டாக்ஸ் எரர்ஸ் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம திருப்பி பார்க்கலாம். ஸோ டேபிள் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் செட் மார்க்ஸ் ஈக்குவல் டு பர்டிகுலர் வேல்யூ நம்ம கொடுத்தோம். பட் வந்து நமக்கு இந்த கரெக்டாக அது ஒர்க் ஆகலை. எதனால அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வேர் ஸோ நேமுக்கு வந்து நம்ம கேப்ஸ் யூஸ் பண்ணாமல் ஸ்மால் யூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த எரர்ஸ் நமக்கு அக்கர் ஆகிருக்கு.
ஸோ என்ன எரர் அப்படிங்கிறத நம்ம கிளியராக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வந்து அப்டேட் டேபிள் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ வந்து ஜஸ்ட் அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்தாலே போதும். ஸோ அப்டேட் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்து, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டோம். ஸோ ஒரு ரோஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ ரோஸ் மேட்ச்டு 1 அண்ட் சேஞ்ச்டு 1. ஸோ வேர் கிளாஸ் வந்து யூஸ் ஆனதுனால ரோ மேட்ச்டு வந்துருச்சு. தென் வந்துட்டு செட் கிளாஸ் யூஸ் ஆனதுனால நமக்கு சேஞ்ச் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்து, ஸோ இதோட வேல்யூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து 50ங்கிற வேல்யூ வந்து நமக்கு 70 அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் கேட்கலாம் இந்த queries-உம் நம்ம எப்படி ரியல் டைமில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறப்போ அதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இது கொடுக்குறோம், தென் லாகின் கொடுக்குறோம். சப்போஸ் ஒரு யூசர் வந்து அந்த லாகின் யூசர் நேமோ இல்லை பாஸ்வேர்டோ மறந்துட்டார். ஸோ ஃபர்கட் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுக்குறப்போ வந்துட்டு நம்மளோட இமெயில் ஐடி கேட்போம். ஸோ அந்த இமெயில் ஐடி கொடுக்குறப்போ வந்து சப்மிட் கொடுத்த உடனே சேஞ்ச் பாஸ்வேர்ட் வேர் இமெயில் ஐடி இஸ் ஈக்குவல் டு அந்த யூசர் கொடுத்த இமெயில் ஐடி. ஸோ இந்த லாஜிக்ஸ் எல்லாமே தான் வந்து மேனிப்புலேட் பண்ணி எல்லாருமே ரியல் டைமில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்சர்ட் query பார்த்தோம், செலக்ட் query பார்த்தோம், அப்டேட் query பார்த்தோம், ஸோ வேர் கிளாஸ் பார்த்தோம், தென் லைக் கிளாஸ் பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி டெலிட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சேம் எக்ஸாக்டாக வந்து டெலிட் queryயும் எப்படி அப்டேட் மாதிரியோ அதோட ரிப்ளிகேஷன் இல்லாமல் அதோட ரிஃப்ளெக்ஷன், அதாவது வந்து அதோட ஆப்போசிட் தான் வந்து இந்த டெலிட்னு சொல்கிறோம். ஸோ சேம் அதே தான். ஸோ டெலிட் இப்போ வந்து நமக்கு பில்ஸோட டேட்டா தேவையில்லை. ஸோ அதனால் அந்த பில்ஸை ரிமூவ் பண்ணலாம். ஸோ டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட். ஸோ வேர் நேம் ஈக்குவல் டு பில்ஸ். ஸோ இதை நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ட்ரு அடித்தோம் அப்படின்னா வந்து 1 ரோ அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ 1 ரோ அஃபெக்ட் ஆயிடுச்சு மீன்ஸ் ஒரு ரோ நமக்கு டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஐடி நம்பர் 5, அதாவது வந்து பில்ஸ் அப்படிங்கிற டேட்டா வந்து நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு டெலிட் queryயோட அட்வான்டேஜ். ஸோ வந்து இப்போ நம்ம எல்லாத்தையுமே பார்த்தோம், இன்சர்ட், செலக்ட், அப்டேட், டெலிட், வேர் கிளாஸ் அண்ட் லைக்ஸ். ஸோ இந்த queries எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி ஒரு மேனிப்புலேட் பண்ணி வெப் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ஸில் நம்ம அதை பார்க்கலாம்.